வணக்கம். கேப்டன் தொலைக்காட்சிக்காக இரவு செய்திகளை வழங்குவது சிம்மல ரமேஷ். முக்கிய செய்திகள். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் கேப்டன் விஜயகாந்த் மீது அதிமுக அரசு தொடர்ந்த அவதூறு வழக்குகளை விசாரிக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. 4 வாரத்திற்குள் பதிலளிக்கவும் தமிழக அரசுக்கு உத்தரவு. ஐந்து ஆண்டுகளில் கொள்ளையடித்த ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை அதிமுக தலைமைக்கு காட்டவில்லை என்பதால் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கையா? வைகோ கேள்வி. அரசு விளம்பரங்களில் முதலமைச்சர் உள்ளிட்டோரின் படங்களை பயன்படுத்திக் கொள்ள அனுமதி. தீர்ப்பில் மாற்றம் செய்தது உச்சநீதிமன்றம். நடிகர் கலாபவன் மணி கொலை செய்யப்பட்டாரா? உடலில் பூச்சி மருந்து இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதால் திடீர் திருப்பம். இடஒதுக்கீடு தொடர்பாக மீண்டும் போராட்டத்தில் குதிக்க தயாராகின்றனர் ஜாட் சமூகத்தினர். இணையதள சேவைகள் தற்காலிகமாக முடக்கி ஹரியானா அரசு நடவடிக்கை. புதுவையின் காலை உடைத்த பாஜக எம்எல்ஏவிற்கு 14 நாட்கள் காவல். 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க விலங்கு நல ஆர்வலர்கள் வலியுறுத்தல். விரிவான செய்திகள். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் அதிமுக அரசு தொடர்ந்த அவதூறு வழக்குகளை விசாரிக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. அத்துடன் 4 வாரத்திற்குள் இது தொடர்பாக பதிலளிக்கவும் தமிழக அரசுக்கு ஆணை பிறப்பித்துள்ளது. கூட்டணி கட்சி ஆட்சியில் இருக்கிறது. அதனுடன் கொஞ்சி குழாவி தவறுகளை கண்டுகொள்ளாமல் கிடைத்தவற்றை அள்ளி மடியில் மறைத்துக் கொண்ட தலைவர்கள் எத்தனையோ. இவர்களுக்கு மத்தியில் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பான விவகாரத்தில் சமரசம் செய்து கொள்ளாத ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்த். இதற்காக கூட்டணியை கூட உதறியது நினைவிருக்கலாம். ஆளும் அரசாங்கம் திசை மாறி செல்லும் போதெல்லாம் அதன் தவறுகளை சுட்டிக்காட்டி சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக தம்மை நிலைநிறுத்திக் கொண்டார் கேப்டன். இதனால் நாளும் அதிகரித்த அவரது வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாமல் அதனை முடக்க நினைத்தது அதிமுக அரசு. இதற்கு அது கையில் எடுத்த ஆயுதம் அவதூறு வழக்கு. மடியில் கனமில்லை, அதனால் வழியில் பயமில்லை என அடிக்கடி சொல்லும் கேப்டன் இதனை கண்டு ஒருபோதும் அஞ்சியதே இல்லை. ஆனால் மக்களின் பிரச்சனைகளில் அவரது குரல் முன்பை விட அதிகம் தொடர்ந்து எதிரொலித்தது. பேச்சுரிமையை நசுக்க, ஜனநாயகத்தின் குரல் வளையை நெரிக்க எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது கடந்த 5 ஆண்டுகளில் அதிமுக அரசு தொடர்ந்த அவதூறு வழக்குகளின் எண்ணிக்கை 150ஐ தாண்டும். கோழி முட்டை போட்டதுக்கெல்லாம் அவதூறு வழக்கா என தலையில் அடித்துக் கொண்டனர் தமிழக மக்கள். மக்களின் வளர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டுவதற்கு பதில் எப்படி அவதூறு வழக்கு போடலாம் என சதித்திட்டம் தீட்டியே நேரத்தையும் மக்களின் கோடிக்கணக்கான வரி பணத்தையும் வீணடித்தது இந்த தாரகை அரசு. இதற்கும் உச்சநீதிமன்றம் தலையிட்டு கூட்டு வைத்தது. அவதூறு வழக்குகளில் பெரும்பாலானவை தமிழகத்தில் இருந்து தாக்கல் செய்யப்படுவதாகவும், தனிநபருக்காக ஒரு மாநில அரசு ஏன் வழக்கு தொடர வேண்டும் என சரமாரியாக கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம் அவதூறு வழக்கு என்பது இது போன்ற காரணங்களுக்காக அல்ல என தனது அதிருப்தியையும் வெளிப்படுத்தியிருந்தது. ஆனால் நீதிமன்றத்தின் பெரும்பாலான தீர்ப்பை அமல்படுத்தாத அரசாக உள்ள ஜெயலலிதா அரசு மீண்டும் முருங்கை மரம் ஏறிய வேதாளமானது. திருப்பூரில் நடைபெற்ற மக்களுக்காக மக்கள் பணி பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் தமிழக அரசின் நிர்வாக சீர்கேடுகள் அவலங்களை தோலுரித்து காட்டினர். இதேபோல் சென்னையை உலுக்கிய மழை வெள்ளத்தில் அதிமுக அரசின் செயல்படாத தன்மை குறித்து விமர்சித்து கேப்டன் விஜயகாந்த் அறிக்கை வெளியிட்டிருந்தார். இது தொடர்பாக இருவர் மீதும் திருப்பூர் மற்றும் சென்னையில் அவதூறு வழக்குகளை தமிழக அரசு தொடர்ந்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தேமுதிக சார்பில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது.
இதனை இன்று விசாரித்த உச்சநீதிமன்றம் இருவர் மீதான அவதூறு வழக்குகளை விசாரிக்க தடை விதித்து உத்தரவிட்டது. தமிழக அரசு ஜெயலலிதா அவர்களின் தூண்டுதல் பேரில் பல அவதூறு வழக்குகள் இதுபோன்று தாக்கல் செய்து அந்த அவதூறு வழக்குகளுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. அதாவது அவதூறு சட்டங்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தேமுதிக தலைவர் மற்றும் சுப்பிரமணியன் சாமியை போன்றோர் தாக்கல் செய்த அந்த மனுக்களில் விசாரணை முடிந்து இப்போது உச்சநீதிமன்றமானது தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இவைகளெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த விவரங்கள் தெரிந்து கொண்டு தமிழக அரசு மக்களின் வரிப்பணத்தை வீணடிக்கும் வகையில் எதிர்க்கட்சி தலைவர்களின் குரல் வலையை நசுக்கும் வண்ணம் இவ்வாறு இந்த வழக்குகள் கொடுக்கிறார்கள் என்றும், இதே போன்று இந்த தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்ட பிறகும் தருமபுரி மாவட்டத்தில் ஒரு பொதுக்கூட்ட மேடையில் தலைவர் அவதூறு பேசியதாக ஒரு வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த வழக்கிற்கும் உச்சநீதிமன்றமானது இடைக்கால தடை விதித்தது. இந்த விவரங்களை எல்லாம் உச்சநீதிமன்றத்தில் வாதம் செய்யப்பட்டது. இதுபோன்று மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுகிறது, ஒரு பேச்சுரிமை தடுக்கப்படுகிறது. இந்த அரசின் நிர்வாக சீர்கேடு, அரசு தரப்பு வழக்கறிஞர் மற்றும் மாவட்ட நீதிபதிகள் என்ன அவதூறு என்று பார்க்காமல் எந்த ஒரு முகாந்திரம் இல்லாத இந்த வழக்குகளுக்கு சம்மன் உத்தரவு பிறப்பிக்கிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வாதங்களை ஏற்ற உச்சநீதிமன்றமானது இன்று நோட்டீஸ் உத்தரவு பிறப்பித்து மற்றும் இடைக்கால தடையும், அதாவது இந்த சம்மன் உத்தரவுகள் மற்றும் இந்த அவதூறு வழக்குகளுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த மாதம் 24ஆம் தேதி திருப்பூர் மாவட்ட நீதிமன்றத்திலும் அடுத்த மாதம் 25ஆம் தேதி சென்னை அமர்வு நீதிமன்றத்திலும் தேமுதிக தலைவர் கேப்டன் அவர்கள் மற்றும் அவர்களுடைய துணைவியார் நேரில் ஆஜராவல் என்று விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் கொள்ளையடித்த ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை தலைமைக்கு காட்டவில்லை என்பதால் பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்களுக்கு முக்கியத்துவம் தருகிறோம் என கூறி அந்த சமுதாயத்தை அதிமுக அரசு சீரழித்து வருவதாக குற்றம் சாட்டினார். உடுமலைப்பேட்டை சங்கர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதற்கு போலீசாரின் மெத்தன போக்கை காரணம் என அவர் புகார் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் கொள்ளையடித்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை பங்கு பிரிப்பதில் ஏற்பட்ட தகராறு அல்லது பணத்தை தலைமைக்கு காட்டவில்லை என்பதால் பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என வைகோ அப்போது கேள்வி எழுப்பினார். கொள்ளையில் பங்கு வைப்பதில் தகராறா அல்லது கொள்ளையடித்த பணத்தை மொத்தமாக காட்டவில்லை என்று தலைமைக்கு கோபமா? எது நடந்தாலும் யாருக்கும் சொல்வதில்லை என்று அதிமுக தலைமை 3 மாதத்துக்கு ஒரு மந்திரியை மாத்திரம் ஏன் மாத்திரம் இதுவரைக்கும் விளக்கம் சொல்லியிருக்காங்களா? She is answerable to the people. சொல்லணும். ஏன் இந்த மந்திரியை மாத்திர? எந்த காரணமும் கிடையாது. அரசு விளம்பரங்களில் மாநில ஆளுநர்கள், முதல்வர்களின் புகைப்படங்களை பயன்படுத்திக் கொள்ள உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோரது படங்களை மட்டுமே தேவைப்படும் பட்சத்தில் உரிய அனுமதி பெற்று அரசு விளம்பரங்களில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ரஞ்சன் கோகாய் மற்றும் NV ரமணா ஆகியோரை கொண்ட அமர்வு கடந்த ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதியன்று இந்த உத்தரவை வழங்கியிருந்தது. இதை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டன. இந்நிலையில் சீராய்வு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் மாநில ஆளுநர்கள், முதல்வர்கள், மத்திய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள் போட்டோக்களை அரசு விளம்பரங்களில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என அனுமதி வழங்கியுள்ளது. இருப்பினும் தமிழகத்தில் தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் அரசு விளம்பரங்களில் முதல்வர் உள்ளிட்டோர் படங்கள் இடம்பெற முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் கலாபவன் மணி பூச்சி மருந்து வைத்து கொல்லப்பட்டிருக்கலாம் என திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. கலாபவன் மணி ரத்தத்தில் போதை அளிக்கும் ரசாயனம் அதிக அளவில் இருந்தது மருத்துவர்களின் பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து கலாபவன் மணியின் உடல் உறுப்புகள் ரசாயன பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டன. பரிசோதனை அறிக்கை போலீசாரிடம் இன்று அளிக்கப்பட்டது. அதில் கலாபவன் மணியின் உடலில் குளோர்பைரிபோஸ் எனப்படும் பூச்சிக்கொல்லி மருந்து இருந்தது தெரிய வந்துள்ளது. கலாபவன் மணி உயிரிழப்பதற்கு முந்தைய நாள் அவரது வீட்டில் நடைபெற்ற மது விருந்தில் அவருக்கு வலுக்கட்டாயமாக மது வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கலாபவன் மணியின் உடலில் பூச்சிக்கொல்லி மருந்து இருப்பதாக பரிசோதனை முடிவில் தெரிய வந்துள்ளதால் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இதனிடையே நடிகர் கலாபவன் மணியுடன் கடைசி நேரத்தில் இருந்த ஒரு நடிகர் உட்பட அவரது
உதவியாளர்கள் 5 பேரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மது விருந்தின் போது நடந்தது என்ன, மது விருந்தின் தடயங்கள் அழிக்கப்பட்டது ஏன் என்பன உள்ளிட்ட கோணங்களிலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குதிரையின் காலை உடைத்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட பாஜக எம்எல்ஏ கணேஷ் ஜோஷி 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். உத்தரகாண்ட் மாநில அரசை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் டேராடூனில் கடந்த 14ஆம் தேதி போராட்டம் நடைபெற்றது. அப்போது காவல்துறைக்கு சொந்தமான சக்திமான் என்ற குதிரையின் காலை பாரதிய ஜனதா எம்எல்ஏ கணேஷ் ஜோஷி தடியால் அடித்து உதைத்தார். இதனைத் தொடர்ந்து அந்த குதிரைக்கு செயற்கையான காலை மருத்துவர்கள் பொருத்தியுள்ளனர். உத்தரகாண்ட் வெள்ளத்தின் போது மக்களை காப்பாற்றுவதில் முக்கிய பங்கு வகித்த இந்த குதிரை இன்று தனது காலை இழந்து பரிதாபமான முறையில் உள்ளதால் கணேஷ் ஜோஷியின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. இந்நிலையில் டேராடூனில் அவரை இன்று போலீசார் கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஜோஷி 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டார். இதனிடையே ஜோஷிக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என விலங்குகள் நல ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பண பரிமாற்றம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்று வங்கிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சென்னையில் பிரச்சார வாகனத்தை மாநகராட்சி ஆணையர் சந்திரமோகன் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து அனைத்து வங்கிகள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. வங்கிகளில் பண பரிமாற்றம் தொடர்பான அனைத்து தகவல்களை தெரிவிக்க வேண்டும் என்று தேர்தல் அதிகாரிகள் அறிவுறுத்தினர். 10 லட்சத்திற்கும் மேல் பண பரிவர்த்தனை நடந்தால் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் உத்தரவிட்டனர். எலெக்ஷன் சமயத்தில் எக்ஸ்பெண்டிச்சர் மானிட்டரிங் பற்றி சில கைட்லைன்ஸ் இருக்கு எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து. அது பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் கூட அப்ளை ஆகும். ஸோ பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ்ல எந்த விதமான டிரான்சாக்ஷன்ஸ் மானிட்டர் பண்ணணும், எந்த டிரான்சாக்ஷன்ஸ் பற்றி ரிப்போர்ட் அனுப்பணும், டிஓக்கு எது ரிப்போர்ட் கொடுக்கணும், இன்கம் டேக்ஸ்க்கு எது கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு இந்த பிரீஃபிங் பண்ணுறதுக்கான ஒரு மீட்டிங் இன்னைக்கு நம்ம நடத்த போகிறோம். ஒரே நாளில் 10க்கும் மேற்பட்ட பண பரிவர்த்தனை செய்யும் வாடிக்கையாளர்கள் குறித்து தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் வங்கிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இடஒதுக்கீடு தொடர்பாக மீண்டும் போராட்டத்திற்கு ஜாட் சமூகத்தினர் தயாராகி வருவதால் ஹரியானாவில் பதட்டம் தொற்றிக் கொண்டுள்ளது. ஹரியானாவில் கல்வி, வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீடு கோரி பலகட்ட போராட்டங்களை ஜாட் சமூகத்தினர் நடத்தி வருகின்றனர். கடந்த மாதம் அவர்கள் நடத்திய போராட்டத்தில் 30 பேர் உயிரிழந்தனர். இதனிடையே அந்த சமூகத்தின் முக்கிய பிரதிநிதிகளை ஹரியானா அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது. இந்நிலையில் இது தொடர்பாக மாநில முதல்வர் மனோகர் கட்டாரை அவர்கள் சந்தித்து பேசினர். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை என தெரிகிறது. இது தொடர்பாக நடப்பு சட்டசபை கூட்டத்தொடரில் இடஒதுக்கீடு சட்டம் கொண்டுவர வேண்டும் என்றும் வரும் 31ஆம் தேதிக்குள் அதை அமல்படுத்த வேண்டும் என்றும் சமூகத்தினர் இறுதிக்கெடு விதித்துள்ளனர். இதற்கிடையே போராட்டக்காரர்களிடம் வதந்தி பரவாமல் தடுக்க ரோத்தக் உள்ளிட்ட பகுதிகளில் இணையதள சேவைகள் தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளன. அதேபோல் டெல்லிக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய கால்வாய் உள்ளிட்ட பகுதிகளில் மொத்தம் 3500 துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மழை வெள்ள பாதிப்பிற்கு காரணமான நேமம் ஏரி உடைந்த விவகாரத்தை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டுள்ளது. நேமம் ஏரி உடைப்பு தொடர்பாக சென்னையைச் சேர்ந்த துரை ஆனந்த் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். குடிநீருக்காக நேமம் ஏரியை ஆழப்படுத்துவதுடன் கரைகளை பலப்படுத்த அரசு திட்டமிட்டதை தனது மனுவில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் அளவிற்கு அதிகமாக ஏரியிலிருந்து சவுடு மணல் எடுத்ததால் அதன் கொள்ளளவு அதிகமானதாகவும் கரைகள் பலவீனமாக இருந்ததாலேயே மழையின் போது உடைந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாகவே செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதாகவும் மனுவில் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மனுதாரர் உள்நோக்கத்துடன் வழக்கு தொடர்ந்துள்ளதால் வழக்கிலிருந்து அவரை விடுவித்து அவர் கூறிய கருத்து ஏற்கக்கூடியது என்பதால் இந்த வழக்கை தானாக முன்வந்து எடுத்துக் கொண்டதாக கருதி செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பு வழக்குடன் சேர்த்தது. இது தொடர்பாகவும் தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உடுமலை சங்கர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளி சரண்.
விருதுநகரில் தேநீர் கடையில் விற்கப்பட்ட சமோசாவிற்குள் ஓனான். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. விண்ணில் செலுத்தப்பட்ட INSS-1 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதன் தலைவர் கிரண்குமார் இதனை கூறினார். INSS-1 செயற்கைக்கோளின் செயல்பாடு சிறப்பாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். Okay, the recently launched INSS-1F. Now all the maneuvers on the spacecraft have been done, and now it has reached its 36,000 kilometer circular orbit. Now we are in the process of acquiring the station. That means another 2 small maneuvers are there, which will ensure that the satellite is in the right slot in terms of longitude, and then subsequently we will start the testing of the various payloads on the satellite. It's functioning well. சென்னை ஜார்ஜ் டவுன் மற்றும் சவுகார்பேட்டையை சுற்றியுள்ள பகுதியில் விதிமீறல் கட்டிடங்களை முறைப்படுத்துவது தொடர்பாக 4 வாரத்திற்குள் திட்டம் கொண்டுவர சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை ஜார்ஜ் டவுன் மற்றும் சவுகார்பேட்டையை சுற்றியுள்ள பகுதிகளில் தீயணைப்பு வாகனம் செல்ல முடியாத அளவிற்கு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதனால் அதனை அகற்ற வேண்டும் என்று கோரி சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கு தலைமை நீதிபதி SK கவுல், M சுந்தரேஷ் ஆகியோர் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாக விளக்கம் அளித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் விதிமீறல் கட்டிடங்களை முறைப்படுத்துவது தொடர்பாக 4 வாரத்திற்குள் திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவிட்டனர். விஜய் மல்லையா அடுத்த மாதம் 2ஆம் தேதி ஆஜராக அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. பல்வேறு வங்கிகளில் பெற்ற 9,000 கோடி ரூபாயை திருப்பி செலுத்தாததால் மல்லையாவிற்கு எதிராக நீதிமன்றம் மூலம் வங்கிகள் நடவடிக்கையில் இறங்கியுள்ளன. இந்த விவகாரத்தில் கருப்பு பண விவகாரம் மற்றும் பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்துள்ளது. இதில் அவரிடம் விசாரணை நடத்துவதற்காக மும்பையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இன்று நேரில் ஆஜராக விஜய் மல்லையாவிற்கு சம்மன்கள் அனுப்பப்பட்டன. ஆனால் முன்கூட்டியே லண்டன் சென்றுவிட்ட விஜய் மல்லையா இன்று அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகவில்லை. இந்த நிலையில் அவர் அமலாக்கத்துறை முன் ஆஜராக ஏப்ரல் மாதம் வரை அவகாசம் அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இந்நிலையில் அவரது கோரிக்கையை ஏற்ற அமலாக்கத்துறை வருகிற ஏப்ரல் 2ஆம் தேதி நேரில் ஆஜராக விஜய் மல்லையாவிற்கு புதிய சம்மன் அனுப்பியுள்ளது. உடுமலை சங்கர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரான கல்லூரி மாணவர் பிரசன்னா நிலக்கோட்டை நீதிமன்றத்தில் சரணடைந்தார். கடந்த 13ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட சங்கர், கௌசல்யா ஆகிய இருவரையும் மர்ம நபர்கள் சரமாரியாக அரிவாளால் வெட்டியதில் சங்கர் பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயமடைந்த கௌசல்யா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக கௌசல்யாவின் தந்தை நிலக்கோட்டை நீதிமன்றத்தில் சரணடைந்தார். மேலும் கொலையில் தொடர்புடைய 4 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இவ்வழக்கின் முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரும் கௌசல்யாவின் உறவினருமான கல்லூரி மாணவர் பிரசன்னா என்பவர் நிலக்கோட்டை நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அவரை வரும் 23ஆம் தேதி வரை மேலும் சிறார் நிலையில் அடைக்க நீதிபதி ரிசானா பர்வீன் உத்தரவிட்டார். விருதுநகரில் தேநீர் கடையில் விற்கப்பட்ட சமோசாவிற்குள் ஓனான் கிடந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகரில் உள்ள தேநீர் கடை ஒன்றில் நகராட்சி துப்புரவு தொழிலாளி ஜெயகனி என்பவர் சமோசா வாங்கி சாப்பிட்டுள்ளார். அப்போது சமோசாவிற்குள் ஓனான் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து திடீரென மயங்கி கீழே விழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் மயங்கி விழுந்த ஜெயகனியை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உணவு பாதுகாப்பு அலுவலர் ராஜேந்திரன் தலைமையிலான குழு தேநீர் கடையில் வைக்கப்பட்டிருந்த அனைத்து சமோசாக்களையும் பறிமுதல் செய்தனர். அத்துடன் சமோசா தயாரிப்பில் ஈடுபட்ட முகமது நசீர் மற்றும் சையத் ஆகிய இருவரின் கடைகளுக்கும் சீல் வைத்தனர். சமோசாவில் ஓனான் இருந்த சம்பவம் விருதுநகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காலையில் டீ கடையில் போய் சம்சா சாப்பிட்டுருக்காரு. அந்த சம்சாவில் பிரித்து பார்க்கும்போது உள்ளக்க இந்த கரட்டாண்டி இருக்கிறதாக சொல்லி அதை எடுத்து கீழே ஓனான் எடுத்து கீழே போட்டார். கீழே போட்டோன்னா
ஊரில் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் காட்டிட்டு இந்த மாதிரி இருக்குது சம்சா இருக்குன்னு சொல்லி எங்ககிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணார். எல்லா கடையிலையும் உணவு தரமாக இருக்கான்னு செக்அப் பண்ணுறதுக்கு உணவு பாதுகாப்பு அதிகாரி ராஜேந்திரோட சேர்ந்து நம்ம நகராட்சி பணியாளர்கள்லாம் ஒட்டுமொத்தமாக எல்லா கடையிலையும் போய் செக்அப் பண்ணலாம். பாரத் மாதா கி ஜெய் என கூற மாட்டேன் என கூறிய அசாதுதீன் ஓவைசியை நாடு கடத்த கோரி நாகர்கோவிலில் அகில பாரத இந்து மகாசபா இயக்கத்தினர் அவரது கொடும்பாவியை எரிக்க முயன்ற சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. அண்மையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஏஐஎம்ஐஎம் கட்சித் தலைவர் அசாதுதீன் ஓவைசி தனது கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டினாலும் பாரத் மாதா கி ஜெய் என்று கூற மாட்டேன் என்று கூறியது நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவரது பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து நாகர்கோயிலில் அகில பாரத இந்து மகாசபா இயக்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அசாதுதீனை உடனடியாக நாடு கடத்த கோரி அவரது கொடும்பாவியை எரிக்க முயன்றனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பாரத் மாதா கி ஜெய் என்பது தேச பக்தர்களுடைய கடமை. இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொருவரும் பாரத் மாதா கி ஜெய் சொல்லியாக வேண்டும். பாரத் மாதா கி ஜெய் சொல்ல மாட்டேன், என்னுடைய கழுத்தை அறுத்தாலும் சொல்ல மாட்டேன் என்று சொன்ன ஓவைசியை இந்த அரசு நாடு கடத்த வேண்டும். இப்படிப்பட்ட செயலை ஊக்குவிப்பது தேச துரோகத்திற்கு துணை போவதாக அர்த்தம். ஆகையினாலே ஓவைசியை நாடு கடத்த வேண்டும் என்று அகில பாரத இந்து மகாசபா சொல்கிறது. பாரத் மாதா கி 20 ஓவர் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 8 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி நியூசிலாந்து அணி வெற்றி. விவரம் இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. 20 ஓவர் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 8 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றது. தர்மசாலாவில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்று பேட்டிங்கை தொடங்கிய நியூசிலாந்து அணிக்கு வில்லியம்சன் மற்றும் கர்டில் ஆகியோர் ஓரளவு சிறப்பான துவக்கத்தை அளித்தனர். இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய முன்ரோடும் சிறப்பான பங்களிப்பு அளித்தார். இருப்பினும் பின்னால் களமிறங்கிய வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். இதனால் 20 ஓவர்கள் முடிவில் நியூசிலாந்து அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 142 ரன்கள் எடுத்தது. அந்த அணியின் கப்ஸில் அதிகபட்சமாக 39 ரன்கள் சேர்த்தார். ஆஸ்திரேலிய அணி தரப்பில் பால்மர் மற்றும் மேக்ஸ்வெல் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். That's it into the deep mid wicket. Yes, thank you. With the ball, that's gone into the deep. And this time it could be a good throw. Should be out. The dive in there. 143 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி முதல் ஓவர் முதலே அதிரடி தொடர்ந்தது. கவாஜா 38 ரன்களிலும் வாட்சன் 13 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். பின்னர் களமிறங்கிய வீரர்கள் மார்க்ஸ் மற்றும் மேக்ஸ்வெல் தவிர எஞ்சிய வீரர்கள் சொற்ப ரன்களில் விக்கெட்டை பறிகொடுத்தனர். ஆட்டத்தின் இறுதி ஓவரில் ஆஸ்திரேலிய அணியின் வெற்றிக்கு 19 ரன்கள் தேவைப்பட்டது. அதனை ஆண்டர்சன் வீசினார். அந்த ஓவரில் 3வது பந்தில் நெவில் சிக்ஸருக்கு விளாச ஆட்டத்தில் பரபரப்பு கொண்டது. இருப்பினும் நேர்த்தியாக எஞ்சிய பந்துகள் வீசப்பட ஆட்ட முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 134 ரன்கள் மட்டுமே ஆஸ்திரேலியா எடுத்தது. இதனால் 8 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து வெற்றி பெற்றது. Has he got enough for this one? It's going to creep over. Yes, it is. It's 6. Oh, he's chopped it on. So there it is. There it is. Zampa just hitting it. மட்டுமே விக்கெட் விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்திய நியூசிலாந்து வீரர் மெகடன் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். இந்த உலக கோப்பை தொடரில் நியூசிலாந்து பெறும் 2வது வெற்றியாகும். ஏற்கனவே தனது முதல் போட்டியில் இந்தியாவை அந்த அணி தோற்கடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.